எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்ஸை பற்றி மட்டுமே நெகட்டிவாக சோஷியல் மீடியாவில் பரப்புறது, டாக்ஸுனாலே ஒரு வில்லன் மாதிரி பார்க்குறது, அதெல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? மனுஷங்க மூலமாக டாக்ஸுக்கும் நிறைய கொடுமைங்க நடக்குதுங்க. அதெல்லாம் இந்த ரெஸ்கியூ பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்லாம் ரொம்ப கொடுமை. சும்மா நம்ம ஒரு ஃபீடராக இருக்கோம், சாப்பாடு போடுறோன்னா அது வேறு. இவங்க அந்த ரெஸ்கியூ பண்ணுறவங்க பார்க்குற விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக நாய்ங்களுக்கு நடக்கிற கொடுமை அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அதாவது மனுஷங்களே வெறுத்து போகிறது, கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் ஆகிறது, அந்த மாதிரி அளவுக்கு அவங்க எல்லாருமே இருக்காங்க, நிறைய பேர் நான் பார்த்த வரைக்கும். அதில் ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இப்போ சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீ கடை வாசலில் டாக் ஒன்று படுத்துட்டு இருந்திருக்கு. ஃபுல் ஒயிட் அந்த பப்பி, ஒரு 5-6 மாதம் இருக்க ஒரு நாயின்னு வச்சுக்கோங்களேன். அது படுத்துட்டு இருந்திருக்கு. யாரோ ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காங்க, டைட்டாக அதோட காலில் நம்ம முட்டி கீழே இருக்கும் இல்லையா நம்மளுக்கு, அந்த மாதிரி இடத்துல டாக்ஸுக்கு அந்த மாதிரி இடத்துல ரப்பர் பேண்டை போட்டு டைட்டாக கட்டியிருக்காங்க. யாருமே பார்க்கல, அந்த டீ கடையில் அது பாட்டு இருந்திருக்கு. அது என்ன ஆயிருக்குன்னா, இப்போ நம்ம கையில் ரப்பர் பேண்டை ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கையில் கட்டினோன்னா அது ரத்தம் நின்றுடும் அந்த இடத்துல. அதே மாதிரி அந்த டாகுக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை யாருமே பார்க்கல. அந்த நாயோட கால் முக்கால்வாசி அப்படியே தொங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அந்த பக்கமாக இந்த ரெஸ்கியூ பண்ணுறவங்க யாரோ அதை பார்த்துருக்காங்க. ஏன் இப்படி ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அந்த ரப்பர் பேண்டெல்லாம் கழட்டி விட்டுட்டாங்க. அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டிருக்காங்க, இந்த டாகோட காலை சரி பண்ண முடியுமான்னு. இல்லை, ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், இது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இங்கே சென்னையில் ஒருத்தவங்க ரெஸ்கியூ பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை நான் சரி பண்ணுறேன், அந்த காலெல்லாம் எடுக்க வேணான்னு சொல்லி ராமநாதபுரத்துலேருந்து இங்கே சென்னைக்கு வர வச்சு அந்த டாகை. ராமநாதபுரம் எங்கே இருக்குது, சென்னை எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதோட ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகும் அதுவும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி, அதாவது ஒரு மனுஷங்க எவ்வளோ கேவலமான ஆளுங்களாக இருக்காங்கன்னு பாருங்கள். அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த டாகுக்கு எப்படின்னா டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணி அந்த அந்த 2 சதையும் சேருதா அதை பார்த்துட்டு நடுவில் அந்த ஆயின்மெண்ட் அதெல்லாம் வச்சு பண்ணி ரொம்ப மாதம் கூட ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த டாகோட அந்த கால் சேர்ந்துட்டு அவங்களே சென்னையில் இருக்கவங்களே அந்த டாகை பார்த்துக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டாங்க. இப்போ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் இந்த சில பேர் ஏன் இப்படி பண்ணுறாங்க? நாய் கடிச்சிச்சின்றீங்க. இது மாதிரி வேலைலாம் பண்ணால் கடிக்காமல் என்ன பண்ணும்? அவங்களால பேச முடியாதுங்க. இப்போ டாக்ஸால் பேச முடியாது. அது அப்படியே தான் சுற்றிட்டு இருந்திருக்கு. அந்த ரப்பர் பேண்டோடையே அது கால் போகிற வரைக்கும் சுற்றிட்டு இருந்திருக்கு. அப்போ மனுஷங்கனாலே ஏதோ மோசமான ஆளுங்கன்னா முக்கால்வாசி டாகுக்கு தோணும். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ரெஸ்கியூ பண்ணுறவங்க தான் வரணும், ஃபயர் சர்வீஸ்லேருந்து தான் வரணும்லாம் வெயிட் பண்ணாமல் நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க யாரையாவது கூப்பிட்டு இந்த மாதிரி ஹெல்ப்பெல்லாம் உடனே பண்ணுங்கள். இதெல்லாம்